Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தேசிய கீதத்தை தமிழ்நாடு அவமதித்தது. தமிழக சட்டமன்றத்தில் தேசிய கீதம் பாடப்படவில்லை, ஆளுநர் வெளிநடப்பு செய்தார் என்றுதான் முதல் பக்க செய்தியாக கட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆளுநர் ட்வீட் செய்ததுதான் பெரிய பிரச்சனையை உண்டாக்கிவிட்டது, கிளர்ச்சியை உண்டாக்கிவிட்டது. ஆளுநருடைய ட்வீட் இல்லாத இருந்ததுன்னா இது வந்தே இருக்காது. அண்ணாமலை கூட்டணிக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன், இருக்கவும் இல்லை அப்படின்ட்டு சொல்றார். அப்போ மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைவதை நோக்கிதான் இது நகருதா? அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே தனியாக ஏற்பட்ட போர் இருந்தாலும் அதையெல்லாம் சமாதானம் செய்துவதற்காகத்தான் பியூஷ் கோயல் சென்னை வருவதாக நான் கேள்விப்படுகிறேன். பிரதமரை பொறுத்தமட்டில் பிரதமர் அண்ணாமலை விரும்புகிறார். அண்ணாமலையை இந்த சமயத்தில் எப்படி ஆளுநரை மாற்றாமல் இருந்தாரோ நரேந்திர மோடி, அதே மாதிரி அண்ணாமலை மாற்ற மாட்டார் என்பதுதான் சிலர் பாஜகவில் தெரிவிக்கின்றனர். துரைமுருகனும் ஜெகத் ரட்சகனும் சந்தித்த அந்த சார் யார்? அங்கேயும் அந்த சார் இருக்கா? ஆமா, அந்த எங்க பார்த்தாலும் ஒரு சார் இருக்கு. தமிழ்நாட்டு சார்னாலே கைது போயிடுவாங்க. ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சீட்டை காங்கிரசிடம் பிடுங்கிவிடும். காரணம், காங்கிரஸ் வேண்டும் என்றே திமுகவிற்கு எதிர்நிலை எடுப்பதாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் கூறுகிறார்கள். ஈரோடு தேர்தலில் அதிமுக நின்றால் பாஜக கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கும். ஆனால் பாஜக நிற்காது. பாஜகவுக்கு தேவை பார்லிமெண்ட், அதிமுகவிற்கு தேவை அசம்பிளி. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் வினோத். நமஸ்காரம் சார். இப்போ தமிழக சட்டமன்றத்தை ஃபாலோ பண்ணிருப்பீங்க நிச்சயமா. நேற்றில இருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்தது, தேசிய கீதத்தை அவமதித்ததா திமுக உள்ளிட்ட விஷயங்கள் தான் ரொம்ப ஹைலைட்டா போயிட்டு இருக்கு. இதுல உங்களுடைய பார்வை என்ன? டெல்லிக்கு சம்பந்தமான தகவல்கள் எதுவும் வந்ததா? டெல்லியில இது சம்பந்தமான டிஸ்கஷன் ஏதாவது நடந்ததா? இல்ல உங்களுடைய பார்வை என்ன? கண்டிப்பாக ஆளுநர் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை பற்றி மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகனுக்கு ஒரு இமெயில் அனுப்பியதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். அதையும் தவிர அமித்ஷா அவர்களுக்கும் பிரதமர் செயலகத்திற்கும் ஒரு இமெயில் அனுப்பிவிட்டாராம். காரணம், அவர் ட்விட்டரில் போட்ட மாதிரி எமர்ஜென்சி காலத்துல நடந்த மாதிரி இங்க நடக்குது, என்னுடைய பேச்சை முழுக்கள் காமிக்கவில்லை, வேண்டுமென்றே என்னை ஏக்காலம் செய்தார்கள், அது மாதிரிலாம் சொல்லு. எல்லாத்த விட வினோத், ஆதன் தமிழ் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ன என்று கேட்டால், அனைத்து வட இந்திய பத்திரிகைகள், ஆங்கிலம், ஹிந்தி, குஜராத்தி, மராட்டி, ஒடியா, எந்த பாஷையா இருந்தாலும் சரி, பெங்காலி, மிக 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 ஒரு துரதிருஷ்டமான நிலைமை. தேசிய கீதத்தை தமிழ்நாடு அவமதித்தது. தமிழக சட்டமன்றத்தில் தேசிய கீதம் பாடப்படவில்லை, ஆளுநர் வெளிநடப்பு செய்தார் என்றுதான் முதல் பக்க செய்தியாக கட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. அது ஆளுநர், தமிழக பத்திரிகைகள் இருட்டடிக்கப்பட்டாலும் வட இந்திய பத்திரிகை உண்மையில் எழுதியிருக்கிறார்கள். காரணம், ஆளுநர் ட்வீட் செய்ததுதான் பெரிய பிரச்சனையை உண்டாக்கிவிட்டது, கிளர்ச்சியை உண்டாக்கிவிட்டது. ஆளுநருடைய ட்வீட் இல்லாத இருந்ததுன்னா இது வந்தே இருக்காது. நம்பர் செகண்ட், இது வேண்டுமென்றே சதி திட்டம். கடந்த 5 ஆண்டுகளாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதி அமைச்சராக இருந்த பொழுது அவர்தான் வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் என்பதை அடித்தார். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் ஒரு நடைமுறையில் இருக்கிறது, நிதித்துறை செயலாளர், நிதித்துறை அமைச்சர் தான் டிராஃப்ட் ஸ்பீச் எழுத வேண்டும் என்று. அந்த டிராஃப்ட் ஸ்பீச் எழுதச்ச இவங்க வேணும்னுட்டு ஜெய்ஹிந்த் அடிச்சிட்டாங்க. அப்போ 2021 அப்பொழுது எஸ் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் பழனிவேல் தியாகராஜனிடம் பணிபுரிந்து கொண்டிருந்தார் தமிழக நிதி செயலாளராக. அவர் இப்பொழுது மத்திய அரசாங்கத்தில் தொழில்நுட்ப மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்காரு, செக்ரட்டரியார். ஒன்று, தமிழக ஆளுநர் இது மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுப்பார் என்று ஆளுங்கட்சிக்கு முன்னதாகவே தெரியும். காரணம், சபாநாயகர் வேண்டும் என்றே டிஎம்கே அப்ரோச் செய்துகிறார் என்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் குற்றம் சாட்டுகிறார். ஆளுநர் ஆர் என் ரவிக்கு மனதில் இருப்பது சபாநாயகர் ஒரு பக்கா திமுக நடுநிலையா இருப்பது இல்லை என்பதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல
மத்திய பாஜக சரி, மத்திய காங்கிரஸ் கூட சரி, ஈவன் மல்லிகார்ஜுன் கர்கே கூட சொல்றாரு தமிழகத்தில் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று. காரணம் என்ன என்று கேட்டால், தேசியம் என்று வந்து விட்டால் காங்கிரஸ் அதிலிருந்து வேற ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு போக முடியாத போயிடும். அதுதான் சொல்ல வந்தேன். சார், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எலெக்ஷன் டேட்ஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா டெல்லிக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, தமிழகத்திலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேதியும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். சோ வந்து இதுல எலெக்ஷன்ல யார் யார் கேண்டிடேட்ஸா இருப்பாங்க, என்னென்ன கட்சிகள் களமிறங்கும் உள்ளிட்ட விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி தமிழக பாஜக தலைவர் அந்த பதவி அதுக்கான விஷயங்களும் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. சிலர் வந்து தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க, ஒரு சிலர் மாற்ற வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? டெல்லியில பெரும்பாலும் நிலவக்கூடிய கருத்து என்ன சார்? ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சீட்டை காங்கிரசிடம் பிடுங்கிவிடும். காரணம், காங்கிரஸ் வேண்டும் என்றே திமுகவிற்கு எதிர்நிலை எடுப்பதாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் கூறுகிறார்கள். ஒன்று. இரண்டாவது, தங்களுடைய பார்வைக்கு அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பாக செய்துபடுத்தி கொண்டு வந்திருந்தார் இதுவரையில். அவருக்கு இணையாக வேறொரு பாஜக தலைவர் வந்தாலும் அண்ணாமலை மாதிரி செயல்பட முடியுமா? அவருக்கு அந்த ஒரு துணிவு இருக்குமா? சாட்டை அடி போன்றதெல்லாம். அரசியல்வாதியாக வந்தார் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், ராம சீனிவாசன் போன்ற பெயர்கள் எல்லாம் அடிபடுகிறது. இருந்தாலும் அண்ணாமலையை இந்த சமயத்தில் எப்படி ஆளுநரை மாற்றாமல் இருந்தாரோ நரேந்திர மோடி, அதே மாதிரி அண்ணாமலை மாற்ற மாட்டார் என்பதுதான் சிலர் பாஜகவில் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் கடந்த 10 நாட்களாக தமிழக பாஜக துணைத் தலைவர்கள் நிறைய பேர் டெல்லிக்கு வந்திருக்காங்க. நிறைய பேர் கேன்வஸ் பண்றாங்க. அந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா 10-15 பேர் வந்திருக்காங்க. சிலர் என்னுடன் தொடர்பு கொண்டவில்லை. இருப்பினும் அந்த ஒரு விஷயம், அண்ணாமலை மீண்டும் தொடருவார் என்றுதான் மத்திய பாஜகவில் பேசப்பட்டு வருகிறது. எது இருப்பினும் நட்டா அவர்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பாஜக தலைவருடைய ஒரு நிலைப்பாடுதான் யதார்த்தமாக முடியும். பிரதமரை பொறுத்த மட்டில் பிரதமர் அண்ணாமலை விரும்புகிறார். காரணம், பிரதமர் செயலகத்தில் அவருக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஹிரேன் ஜோஷி என்று சொல்லக்கூடிய ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, அவர் அண்ணாமலைக்கு அனைத்து செய்திகளையும் தந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் பிரதமருக்கும் அண்ணாமலைக்கும் இடையே பாலமாக இருக்கிறார். அந்த ஹிரேன் ஜோஷி என்பவர் தான் கண்டிப்பாக அனைத்து ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கும் அண்ணாமலையை இன்டர்வியூ செய்வதற்கான ஒரு வகைகளை ஏற்பாடு செய்கிறார். காரணம், ஹிரேன் ஜோஷி பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த பின்னணியில் பார்க்க அண்ணாமலைக்கு பிஎம்னுடைய ஆதரவு இருப்பதாகத்தான் ஒரு வளையம் வட்டமிடப்படுகிறது. ஆனா நீங்க சொன்ன அதே ஆங்கில தொலைக்காட்சியோட இன்டர்வியூலயே அண்ணாமலை வந்து கூட்டணிக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன், இருக்கவும் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்றார். அப்போ நம்ம ஏற்கனவே போன இதுல பேசின மாதிரி மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைவதை நோக்கிதான் இது நகருதா? அண்ணாமலையும் அதுக்கு ஏறக்குறைய தயாராகி விட்டார் அப்படிங்கிறது தான் அவரோட டோன் காட்டுதான். அவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி மலர்ந்து விட்டது என்று கூட சொல்லலாம். காரணம், 12ஆம் தேதி இரவு பியூஷ் கோயல் சென்னை வர இருக்கிறார். அவர் அந்த வரக்கூடிய அடுத்த 7 நாட்களில் எனக்கு கிடைத்த தகவல், பியூஷ் கோயல் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பார்ப்பதற்கான ஆயத்தங்கள் அல்லது அதிமுக தலைவர்கள் பார்ப்பதற்கான ஆயத்தங்கள் இருக்கும். அந்த முன்னாடி இந்த காரம் இல்லை பாத்தீங்களா, இப்போ இந்த காரம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அது யார் குறையப்படுத்தது? யாரு? பிரதமர் செயலகம், பிரதமர் போன்றவர்கள் தான். அதையும் தவிர அண்ணாமலைக்கு 3 மாதம் ஓய்வு கொடுத்து அவர் லண்டனில் படித்து வந்த பொழுதே அந்த சர்ச்சைகள் இருக்கும். இருப்பினும் அண்ணாமலை தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொண்டு வேண்டும் என்று செய்தார் சாட்டை அடி என்றெல்லாம் நான் அந்த ஆர்குமெண்ட்டை நான் நம்ப தயாராக இல்லை. காரணம், அதற்கெல்லாம் மேலாக போய்விட்டார் அண்ணாமலை. இன்று தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நரேந்திர மோடியை ஸ்டிக்கர் மாதிரி காப்பி அடிக்குதுன்னு சொல்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்தது அண்ணாமலை தான். இன்னும் சொல்றேன், பிரைம் மினிஸ்டருடைய எஸ்பிஜி எப்படி இருக்கோ அதே மாதிரி மு க ஸ்டாலினுடைய பாதுகாப்பு, பிரதம மினிஸ்டருடைய இன்ஃபர்மேஷன் செட்டப் எப்படி இருக்கோ அதே மாதிரி மு க ஸ்டாலின். பிரதமர் வந்து தனியா இருப்பார், இவரும் தனியா போறாரு. அந்த திருவள்ளுவர் சாட்சிக்கு கண்ணாடி பாலத்தில் நடந்து போகும்போது பிரைம் மினிஸ்டர் ஸ்டைல்லேயே இவரும் நடந்து வந்தார். ஆக மொத்தம் நரேந்திர மோடியை பார்த்து நக்கல் என்றால் காப்பி அடிப்பது என்று ஹிந்தியில் சொல்லுவோம். நக்கர்காரன் என்ன காப்பி அடிக்கிறதுன்னு சொல்றது.
அதே மாதிரி நக்கல்னு எள்ளி நகையாடுவது போன்று. அதே மாதிரி தான் மு.க. ஸ்டாலின் காப்பி அடிக்கிறார் பிரைம் மினிஸ்டர்ஸ். இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் வினோத், நரேந்திர மோடியினுடைய ஒரு ஆளுமை. அந்த ஆளுமை வைத்துக் கொண்டுதான் கண்டிப்பாக ஒடிசாவில் எப்படி ஜெயித்தார்களோ பாரதிய ஜனதா கட்சியினர், எப்படி மகாராஷ்டிராவில் ஜெயித்தார்களோ, எப்படி ஹரியானாவில் ஜெயித்தார்களோ, அதே மாதிரியான வெற்றி தமிழகத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் என்று எண்ணி பார்க்கிறார்கள். அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே தனியாக ஏற்பட்ட போர் இருந்தாலும் அதையெல்லாம் சமாதானம் செய்துவதற்காகத்தான் பியூஷ் கோயல் சென்னை வருவதாக நான் கேள்விப்படுகிறேன். 14ஆம் தேதி பியூஷ் கோயல் அவர்கள் துக்ளக்குடைய ஆனிவர்சரிக்கு சீஃப் கெஸ்டா இருக்க போறாரு. குருமூர்த்தி தங்களுக்கும் தெரியும், அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும் என்று அவரும் செயல்பட்டு இதெல்லாம் ஒரு ஃபோர்ஸஸ் ஒர்க் பண்ணுதுங்க பிஹைண்ட் த சீன்ஸ். அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு. கூட நான் குறிப்பிட்டேன் தங்களிடம். தினகரன் 2வது முறையாக டெல்லிக்கு வந்திருந்தார். மத்திய பாஜக அவரை அழைத்திருந்தது டெல்லிக்கு. அனைத்து பற்றி கேட்டு விட்டார். தினகரன் சொல்லிவிட்டார், எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நடுவில் ஒரு தகராறே கிடையாது. ஐ எம் ரெடி டு ஒர்க் வித் ஹிம் பிகாஸ் நான் தனி கட்சி நடத்துறேன், அவர் தனி, எனக்கு ஒரு 10 சீட் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டில் தனியா போயிடுவேன் அப்படிங்கிறாரு. ஆனால் பன்னீர்செல்வம் தான் இந்த சின்ன பிரச்சனையில் சிறு மனதுடன் செயல்படுகிறாரோ என்று பாரதிய ஜனதா கட்சி அணுகுகிறது. அதையெல்லாம் தூண்டி விடுபவர் யார்? மத்திய அரசாங்கத்திற்கும் மத்திய பாஜகவிற்கும் சம்பந்தம் இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள். ஒருவேளை சசிகலா, டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மீட்டிங்கை பியூஷ் கோயல் அரேஞ்ச் செய்வாரே ஆனால் அது மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திற்குள் மலர்ந்தால், ஒருவேளை ஏப்ரல் மிடில் நடுவே சென்னைக்கு அமித்ஷா வரும்பொழுது அனைத்து திமுக எதிராக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடி எடப்பாடி பழனிசாமி தலையில் ஒரு பொறுப்பை வைத்து கொடுத்து, தாங்கள் தான் எப்படி இந்தி கூட்டணி வந்ததோ ராகுல் காந்தி மையப்படுத்தி 2024 லோக்சபா தேர்தலுக்கு அது போன்ற ஒரு ரூபத்தை எடுக்க வேண்டும் என்று தான் தமிழக அரசியல்வாதிகள் கருதுகிறார்கள் என்று எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். அதை நான் ஆதன் தள்ளித்த நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இன்னொரு விஷயம் பார்த்தோம். திமுகவுடைய பொதுச் செயலாளர் அவை முன்னவர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடந்தது. உடனடியா அவர் டெல்லி கிளம்பி வந்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே அவர் கூட இன்னொரு திமுகவுடைய முக்கியமான ஒரு எம்பியும் வந்தார் அப்படின்னு தகவல்லாம் வந்துச்சு. சோ துரைமுருகன் ஏதேனும் மூவ் பண்றாரா? அந்த அமலாக்கத்துறையுடைய சோதனையுடைய முடிவில் என்னமா விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அவர் டெல்லி வந்ததுக்கான காரணம் என்ன? துரைமுருகன் டெல்லி வந்ததற்கு காரணம் சட்ட பிரச்சனையை தீர்க்குவதற்காகத்தான். துரைமுருகனுக்கு சொல்லிவிட்டார்கள் கதிர் ஆனந்த் அவர்கள் அமலாக்கத்துறை முன்னதாக ஆஜராக வேண்டும் புதன் வியாழக்கிழமையில். சப்போஸ் அவர் ஆஜராகவில்லை என்றால் அரஸ்ட் இம்மினென்ட், நிச்சயம். அதை அரஸ்டுக்கு வந்ததுன்னா பிரிவென்டிவ் அரஸ்டாக முன்ஜாமீன் வாங்குவதற்காகத்தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்ததாக சொல்லுகிறார்கள். எது இருப்பினும் துரைமுருகனும் ஜெகத் ரக்ஷகனும் சந்தித்த அந்த சார் யார்? அங்கேயும் அந்த சார் இருக்கா? ஆமா, அந்த எங்க பார்த்தாலும் ஒரு சார் இருக்கு. தமிழ்நாட்டு சார்னாலே கைது போயிடுவாங்க, பயமா இருக்குது. இப்போ வினோத் கிருஷ்ணமூர்த்தி, ராஜகோபால் சார் அப்படின்னாலே பயந்துடும். எல்லாருமே சார்னாலே பயப்படுறாங்க தமிழ்நாட்டுல. எங்க பார்த்தாலும் அரெஸ்ட், உடனே ஒரு அரெஸ்ட். ஆனா டெல்லியில அந்த சார் யார் பார்த்தா தெரியும் சொல்லட்டுமா? முகுல் ரோஹத்கி என்பவரைத்தான் பார்த்தார். முகுல் ரோஹத்கி நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மிக மிக நெருக்கமானவர். அவர் ஒரு முன்னாள் அட்டார்னி ஜெனரலாக இருந்தவர். அவர் மூலமாக இந்த ஸ்டேக்கு வாங்க முடியுமா என்று தான் சட்ட ரீதியாக பேசுவதற்கு வந்தார். இதன் நடுவே ஒரு சின்ன ருசிகர தகவல்களை நான் ஆதநேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜெகத் ரக்ஷகன் எம்பி, ஜெகத் ரக்ஷகன் தங்களுக்கும் நினைவிருக்கும், திருப்பதியிலிருந்தும் ஸ்ரீரங்கத்திலிருந்தும் பிரசாதங்களை கொண்டு வந்து ஐயா கருணாநிதியிடம் கொடுத்து வேத ஓதுவர்கள் மூலமாக பிரசாதம் கொடுப்பதும் வழப்பு. காரணம், தாங்கள் இந்து எதிரி இல்லை என்பதை காண்பதற்காக ஜெகத் ரக்ஷகனை திமுக தலைமை பயன்படுத்துகிறது. ஆனாலும் பற்பல மூத்த திமுக எம்பிக்களிடையே ஜெகத் ரக்ஷகனை பார்த்தால் நம்மாழ்வார் வருகிறார் என்று தான் கிண்டலாக பேசுகிறார்கள் சென்ட்ரல் ஹால் பார்லிமெண்ட்ல. அவர் இப்படி ஆடிட்டு வந்துட்டாருனாலே நம்மாழ்வார் வரான்னு எல்லாரும் சில வேலை எழுந்து நிற்பாங்க. காரணம் என்னன்னா, 4000 திவ்ய பிரபந்தமும் திருப்பாவையும் திருவெம்பாவையும் நன்றாக ஒப்பிக் கொள்ளக்கூட ஓதுபவர். அவரும் துரைமுருகனும் வன்னியராக இருந்தாலும் அந்நியர் இல்லை என்று சொல்வதற்காக அவர் துணையுடன் வந்தார். காரணம்,
ஜெகத் ரக்ஷகன் முகுல் ரோத்தகிக்கு மிக மிக நெருக்கமானவர். அதுதான் பின்னணி. அவர் தான் அந்த சார். ஆனா சென்னை சார் வேற, இந்த சார் வேற. சோ டெல்லியில வந்து மீட் பண்ண 2 பேருமே மீட் பண்ணது ஒரு சார் தான். அந்த சார் வந்து முகுல் ரோத்தகி சார். கரெக்ட். ஓகே. சோ இதுல இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும். இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல இப்ப இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்க பேசுனீங்க. ஆனா இந்த இடைத்தேர்தலுக்குள்ள அது ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா, இந்த இடைத்தேர்தலிலேயே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்து போட்டியிட வாய்ப்பு இருக்கா இடைத்தேர்தல்ல, குறிப்பா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல? பாஜகவை பொறுத்தவரை நாடாளுமன்றம் தான் முக்கியம். பாஜகவுடைய உட்கருத்து என்ன என்று கேட்டால், அதை நான் வெளிப்படையாக ஆதன் தமிழ் நேயர்களுக்கு சொல்லியாக வேண்டும். இருட்டடிப்பு செய்யக்கூடாது. வட இந்தியாவில் பாஜக ஒரு பீக் டச் பண்ணிடுச்சு, சிகரத்தை அடைந்து விட்டது. அந்த சிகரம் என்ன என்று கேட்டால், தங்களுக்கும் தெரிந்திருக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், பீகார், ஹரியானா, குஜராத் போன்ற இடங்கள் எல்லாம், இமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், சத்தீஸ்கர் போன்ற எல்லாம் 11 சீட்டு, 25 சீட்டு பீக்ல வந்துட்டாங்க. இது 3 முறைகளாக 15 வருஷமாக நரேந்திர மோடி மீது இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி 2029 வரும் என்ற அச்சம் பாஜகவிற்கு வந்துவிட்டது. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி வைத்துக் கொண்டு அரசியல் செய்த பாஜக, மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி பாஜகவிடம் சரணடைய ஆரம்பித்து விட்டார். அதனால் அந்த கட்சியில் குழப்பம் வந்து ஆரம்பித்து விட்டது. அபிஷேக் பானர்ஜி என்று சொல்லக்கூடியவருக்கும் மம்தா பானர்ஜிக்கும் சண்டை வந்து விட்டது. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு போக போக பாத்தீங்கன்னா பாஜக வந்து 2029 பொது தேர்தலை நகர்த்துகிறது காயை. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சர் இருந்தார். 20 சீட்டு 15 சீட்டு எம்பி எடுத்தாங்கன்னா, நார்த் இந்தியாவில் எவ்வளவு லூசா தோல்வி அடிக்கிறார்களோ அதை இங்கே காம்பன்சேட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த அளவில் தான் அமித்ஷா தூர பார்வையுடன் அந்த தேர்தலை அணுகுகிறார். அந்த பின்னணியில் பார்த்தால், ஈரோடு தேர்தலில் அதிமுக நின்றால் பாஜக கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கும். ஆனால் பாஜக நிற்காது. பாஜகவுக்கு தேவை பார்லிமெண்ட், அதிமுகவிற்கு தேவை அசம்பிளி. சார், இந்த நேர்காணல இறுதியான கேள்வி டெல்லி சம்பந்தமா பேசியே முடிச்சிடலாம். டெல்லி சட்டமன்ற தேர்தல், அதுக்கான தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது 5ஆம் தேதி. சோ இதுல எந்த மாதிரியான ஒரு போட்டி வந்து நிலவுகிறது? ஆளும் ஆம் ஆத்மி கட்சி ஒரு புறம், காங்கிரஸ், அதுக்கப்புறம் வந்து பாஜக. சோ ஒரு மும்முனை போட்டி தீவிரமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழல்ல யாருக்கு சாதகமாக களம் இருக்கிறது தற்போது வரை? அது குறிப்பா ஆம் ஆத்மி என்ன ஸ்டேஜில் இருக்கு? 3-4 குறிப்புகளை ஆதன் தமிழ் நேயர்களுக்கு குறிப்பிட்டார். 1, 2, 3, 4 என்று. 1, வெரி வெரி டஃப் ஃபைட், மிக மிக கடுமையான போர். 2வது, ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான் இருக்கிறதே தவிர காங்கிரஸ் இங்கு இல்லவே இல்லை. ஆம் ஆத்மி கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுவதை விட நரேந்திர மோடி வர்சஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் என்று சொன்னால் அது தனிப்பட்ட முறையில் போகிவிட்டால், நரேந்திர மோடி அவருடைய வரைபடம் கிராஃப் டாப்ல இருக்குது. டெல்லியை பொறுத்த மட்டும் கடந்த 3 தேர்தல்களிலும் ஆம் ஆத்மி கட்சியை தோற்கடித்தது பாஜக. 2024, 2019 7க்கு 7 சீட் வாங்கினாங்க. அந்த பிழை பார்த்தீங்கன்னா, எனக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலிருந்து கிடைப்பது என்ன என்று கேட்டால், காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் ஓட்டு பிரியுமே தவிர பாஜக தன்னுடைய வாக்கு வங்கியை நன்றாக ஸ்திரப்படுத்தி விட்டது. லோக்சபாவில் வந்ததை வைத்து பார்த்தால் 55 முதல் 60 சீட் வரை எதிர்பார்க்கிறார்கள். பாஜக அரசு 30 வருஷத்துக்கு பிறகு பாஜக அரசு டெல்லியில் வரக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் கலை யதார்த்தம். இன்னும் இருக்கிற கரெக்டா 1 மாசத்தை தேர்தல் நடக்க போகுதுங்க. இன்னைக்கு 7ஆம் தேதி, அங்க 5ஆம் தேதி, 7ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சிடும். அடுத்த பிப்ரவரிக்குள்ள போயிட்டு பாருங்கள், காங்கிரஸ் இருக்கவே இருக்காது. காங்கிரஸுடைய ஓட்டு வங்கி எல்லாம் கண்டிப்பாக ஆம் ஆத்மி கட்சிக்கும் அதுக்கும் பிரிந்து விடும். பாஜகவிற்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் தான் போட்டி. ஆம் ஆத்மி கட்சி பெயர் மிகவும் கெட்டுவிட்டது. இந்த கொட்டாலா என்று சொன்னால் ஊழல்கள் பின்னணியில். அதை தவிர கடித போக்குவரத்து அதிகமாகிவிட்டது. அதிஷி என்று சொல்லக்கூடிய டெல்லி முதலமைச்சருக்கும் சுனிதா கெஜ்ரிவால் என்று சொல்லக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவிக்குமே சண்டை நிறைய வந்துருச்சுங்க. இப்பொழுது ஒருவேளை 2025 நம்ம பார்லிமெண்ட்ல
இது நம்ம 24 பார்லிமெண்ட் வெயிட் பண்ண மாதிரி 25 ஆம் ஆத்மி பெற்று வந்து யார் முதலமைச்சர்? ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் கையெழுத்து போடக்கூடாது, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சட்டசபைக்கு போகக்கூடாது, அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் சேவைக்கு போகக்கூடாதுன்னு. இவர் ஜெயிச்சுட்டாருன்னா திருப்பி சுப்ரீம் கோர்ட் போய் அதுக்கு வெயிட் பண்றதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு வரணும். அட்லீஸ்ட் கண்டினியூ பண்ணுன்னு சொன்னாங்க. சுனிதா கெஜ்ரிவால் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். ஆக மொத்தம் அவர்களையும் முதலமைச்சருக்கு போடு. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியின் சிக்கல் இருக்கத்தான் இருக்கிறது. அதை நான் வெளிப்படையாக வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும், மூடி மறைக்க கூடாது. பாரதிய ஜனதா கட்சியிலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சுஷ்மா ஸ்வராஜனுடைய மகள் பாசுரி சுஷ்மா ஸ்வராஜை முதலமைச்சர் ஆக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆக மொத்தம் டெல்லி களம் பாஜகவிற்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி எங்கேயோ போய்விட்டது, காங்கிரஸ் இல்லாமல் போய்விட்டது. இதுதான் 3 வழியில் சொன்னார் சுருக்கமாக டெல்லியை பற்றி. நன்றி சார். பல தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். நன்றி.